நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆயுதம் வைத்திருந்த ஊவத்தென்ன சுமணத்தேரருக்கு ஆயுள் தண்டனை. தேர்தலை சவாலுக்குட்படுத்திய மனுக்களை விசாரிப்பதா இல்லையா என்பது குறித்து உயர் நீதிமன்றம் நாளை தீர்மானிக்கும். கொழும்பில் தற்காலிகமாக தங்கியுள்ளவர்களை போலீஸ் நிலையங்களில் பதியுமாறு உத்தரவு. தொடரும் வெட்டுக்கிளிகளின் அட்டகாசம், அவதானமாக இருக்க விவசாயிகளுக்கு எச்சரிக்கை. ஆறுமுகனின் அமைச்சு பதவி பிரதமர் வசமானது. கோவிட் இன்னும் ஒருவரை பலி கொண்டது. கருப்பினத்தவருக்கு நீதி கோரி வியாபிக்கும் போராட்டங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக 11வது மரணம் இன்று பதிவாகியது. இதேபோல நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் எண்ணிக்கை 1639 உயர்வடைந்துள்ளது. இலங்கையில் கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் 11வது உயிரிழப்பு இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 45 வயதான ஆணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குர்நாகல் ரிதிகம நகல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 26ஆம் தேதி கோவிட் தாக்கம் காரணமாக ஓமகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை 2:50 மணியளவில் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவை பணிமனை அறிவித்துள்ளது. நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட 13 கோவிட் தொற்றாளர்களில் 9 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு வருகை தந்தவர்கள். ஏனைய 4 கடற்படை வீரர்கள். இதுவரை வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்களில் 521 இளைஞர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரிடையே கோவிட்-19 வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டு வருகின்ற நிலையில் விமான நிலையத்திலேயே கோவிட்-19 வைரஸை கண்டறிவதற்கான PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் 1420 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள தனிமைப்படுத்தல் முகாம்களில் தனிமைப்படுத்தல் செயல்முறையினை நிறைவு செய்த PCR பரிசோதனைகளின் பின்னர் கோவிட்-19 வைரஸ் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்த 58 பேர் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சந்தன விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். නිරෝධාන මධ්‍යස්ථාන තුළින් පුද්ගලයන් 11,488 දෙනෙකු නිරෝධායන ක්‍රියාවලි අවසන් වී තම නිවෙස් වෙත පිටව ගොස් තිබෙනවා. மேலும் 5108 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை 11,000க்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடற்படையைச் சேர்ந்த 403 பேர் கோவிட் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். එසේම දැනට විරෝධාරණ විරුවන් 348 දෙනෙකු තවදුරටත් රෝහල් ගතව ප්‍රතිකාර ලැබමින් සිටිනවා. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 1634 உயர்வடைந்துள்ளது. இதில் 812 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 811 பேர் கோவிட் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 65 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பு பட்டவர்களுடைய எண்ணிக்கை 798 உயர்வடைந்துள்ளது. மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து 544 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 762 பேரும், கடற்படை தவிர்ந்த ஏனைய படையினர் 14 பேரும் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இலங்கையில் சிக்கியுள்ள இந்திய பிரஜைகளை அழைத்துச் செல்வதற்காக ஜலஸ்வாக் என்ற இந்திய கப்பல் இலங்கை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. ஏற்கனவே குறித்த கப்பல் சமுத்திர சேத நடவடிக்கையின் கீழ் மாலைத்தீவிலிருந்து 1500 இந்தியர்களை தாய்நாட்டுக்கு அழைத்துச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் நிர்கதியான நிலையில் தங்கியிருந்த 160 இந்தியர்கள் அம்பாறை மாவட்டத்திலிருந்து
3 பேருந்துகளிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 2 பேருந்துகளிலும் கொழும்புக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் யாழ்ப்பாணத்தில் சிக்கியிருந்த 226 இந்தியர்கள் இன்று காலை புறக்கோட்டையை வந்தடைந்துள்ளனர். இவ்வாறு தாய்நாட்டுக்கு திரும்ப முடியாது தவித்த 700க்கும் அதிகமான இந்தியர்களுடன் ஜலஸ்வா கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி துறைமுகம் நோக்கி பயணிக்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உரிஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் தற்காலிகமாக தங்கியுள்ளவர்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் தற்காலிகமாக தங்கியுள்ளவர்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த பதிவினை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 அச்சுறுத்தலை அடுத்து கொழும்பில் தற்காலிகமாக தங்கியுள்ளவர்கள் தமது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இதன் பின்னர் இவர்கள் போலீஸ் நிலையங்களில் தற்காலிக பதிவுகளை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் சகல மாவட்டங்களிலும் மறு அறிவித்தல் வரையில் இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 4ஆம் மற்றும் 5ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவையை பயன்படுத்தும் பயணிகள் மார்ச் மாத பருவகால அட்டையை ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை மாத்திரமே பயன்படுத்த முடியும் என ரயில் சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களிலிருந்து கொழும்பில் உள்ள அரசு மற்றும் தனியார் பிரிவுகளில் பணியாற்றுவோருக்காக 37 விசேட ரயில்கள் இன்று சேவையில் ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் VS பொல்வத்தகே தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை சேவையில் ஈடுபடுத்தும் பேருந்துகள் இன்று தொடக்கம் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டம் படிப்படியாக வழமைக்கு திரும்பி வரும் நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கமைய யாழ்ப்பாணத்தில் உள்ள பொதுச்சந்தைகள் அனைத்தும் இன்றைய தினம் மீள திறக்கப்பட அனுமதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 70 நாட்களின் பின்னர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை மீள வழமைக்கு திரும்பியது. பொதுத் தேர்தல் திகதியை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரிப்பது குறித்த தீர்மானத்தை உயர்நீதிமன்றம் நாளை அறிவிக்க உள்ளது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி பொதுத் தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை விசாரணை செய்வதா இல்லையா என நாளை அறிவிக்க உள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாளை மாலை 3 மணிக்கு குறித்த தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய நீதிபதி குழுவினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுக்கள் மீதான விசாரணை 10வது நாளாகவும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஓவத்தென்ன சுமண தேரருக்கு ஆயுள் கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விகாரைக்குள் ஆயுதம் மற்றும் குண்டுகளை வைத்திருந்த குற்றத்திற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் மாளிகாவத்தை ஸ்ரீ போதிராஜராம விகாரையில் ஆயுதங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக குறித்த விகாராதிபதி ஊவாத்தென்ன சுமண தேரர் கைது செய்யப்பட்டார். T56 ரக துப்பாக்கிகள் 5 கைக்குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக இந்த தேரர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இது குறித்து விசாரித்த போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். நீண்ட காலமாக இதனை விசாரித்து வந்த நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டுகளில் ஊவாத்தென்ன சுமண தேரர் குற்றவாளி என்பது சந்தேகத்துக்கிடமின்றி உறுதியானதால் தேரருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்தது. இந்த வழக்கில் ஊவாத்தென்ன சுமண தேரரோடு கர்ணா அம்மன் தரப்பைச் சேர்ந்த ஜி பாலன், கே தமிழ்ச்செல்வன், சந்தீபன் சுப்பிரமணியம் ஆகியோர் மீதும் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. எனினும் இவர்கள் மீதான வழக்கை சட்டமா அதிபர் விலக்கிக் கொண்டதால் விசாரணையை தொடரப் போவதில்லை என 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி நீதிமன்றம் அறிவித்தது. அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தலை தூக்கியுள்ள வெட்டுக்கிளிகள் அட்டகாசம் மேலும் பல பிரதேசங்களுக்கு பரவியுள்ளதாக விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. குருநேகல் மாவத்தகம பகுதி பிரான்சிஸ் காவத்தை கிராம பகுதியில் கடந்த 2 நாட்களாக இந்த வெட்டுக்கிளிகள் தாக்கம் இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பயிர் வகைகள், பழமரங்கள், காட்டு மரங்கள், செடிகள், கொடிகள் என அனைத்து பயிர்களையும் இந்த வெட்டுக்கிளிகள் நாசம் செய்து வருகின்றன.
இந்நிலையில் மாகாண விவசாய திணைக்கள கிளை அலுவலகம் மூலம் இந்த வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த வெட்டுக்கிளிகள் இப்பொழுது வேறு பிரதேசங்களுக்கும் பரவியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இது தொடர்பில் வடமில் மாகாணத்தில் உள்ள விவசாய திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. මාවතගම ප්‍රැන්සිස්කා වත්ත කියන ප්‍රදේශයේ තමයි මුලින්ම අපිට දකින්න හම්බුනේ. ඒ අවට තවත් ඉඩම් කීපයක සුළු වශයෙන් ඉන්න බව අඳුර ගන්න පුළුවන් වුණා. குருநேகல் மாவத்தகும பகுதியில் உள்ள இன்னும் ஒரு இடத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் இருப்பதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது. அங்கும் எங்கள் உறுப்பினர்கள் சென்று அவைகளை அழிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். கடந்த காலங்களில் நிலவிய வானிலையுடன் வெட்டுக்கிளிகள் அதிகமாக வந்துள்ளன. පසුගිය දිනවල පැවති කාලගුණක තත්ත්වයක් එක්ක එකවරම යාළගේ ගහණය වැඩිවීමක් මේ මාවතගමාවට සිද්ධ වෙලා තියෙනවා. இவ்வாறு பரவியுள்ள இந்த வெட்டுக்கிளிகளை அழிக்கும் நடவடிக்கைகள் என்றும் இடம்பெற்றன. மாவத்தகும பிரான்சிஸ்காவத்தை மற்றும் ஏனைய பகுதிகளில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. தெற்கு அமெரிக்க நாடுகள் மற்றும் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த வெட்டுக்கிளி இனம் இதுவல்ல என்றும் இலங்கையில் ஏற்கனவே இந்த வெட்டுக்கிளிகள் இருந்துள்ளது என்றும் விவசாய அமைச்சின் பணிப்பாளர் பேராசிரியர் WMW வீரகோன் தெரிவித்திருந்தார். எனினும் இந்த வெட்டுக்கிளிகளும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அது தொடர்பில் விவசாயிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் விவசாய அமைச்சின் பணிப்பாளர் பேராசிரியர் WMW வீரகோன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இலங்கையின் எந்த பகுதிகளில் என்றாலும் விவசாயிகள் இவ்வாறான வித்தியாசமான வெட்டுக்கிளிகளை அவதானித்தால் உடனடியாக விவசாய திணைக்கள கிளை அலுவலகத்திற்கோ அல்லது அமைச்சுக்கோ அறிவிக்குமாறும் விவசாய அமைச்சின் பணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இவ்வாறு இனங்காணப்பட்டுள்ள இந்த வெட்டுக்கிளிகளை அவசரமாக கட்டுப்படுத்தாவிட்டால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் மறைவை அடுத்து சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சராக மறைந்த ஆறுமுகன் தொண்டமான் பதவி வகித்திருந்தார். அவரது மறைவை அடுத்து அந்த அமைச்சு பொறுப்பு பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பதவியேற்பின் போது ஜனாதிபதியின் செயலாளர் பிபி ஜெயசுந்தரவும் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் மலையக மக்கள் பற்றிய கனவை தாம் நனவாக்குவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று தெரிவித்தார். ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகளில் பங்கேற்று இரங்கல் உரை நிகழ்த்திய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அமைச்சர் ஆறுமுகனின் பிரிவை தான் மிக அழுத்தமாக உணர்வதாகவும் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் தன்னை சந்தித்தமையும் மறக்க முடியாது என்றும் பிரதமர் தனது உரையின் போது தெரிவித்தார். மேலும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மலையக மக்களை மாத்திரமல்லாது நாட்டு மக்கள் அனைவரையும் நேசித்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான். அவருடைய இறுதி மணித்தியாலயங்களின் போதும் மக்களுடைய பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்த்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றி என்னுடன் பேசினார். மலையக தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு குறித்து அன்றும் பேசியிருந்தோம். அது அவர் இறக்கும் முன் என்னிடம் முன்வைத்த இறுதி கோரிக்கையாகும். பெருந்தோட்ட மக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி அபிவிருத்தி மற்றும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் குறித்தும் கலந்துரையாடினோம். பிரதமர் நரேந்திர மோடி என்னுடன் தொடர்பு கொண்டு இரங்கலை தெரிவித்தார். குறிப்பாக மலையக மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவிக்குமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசு தலைவர்கள் பலர் என்னுடன் பேசினார்கள். ஆறுமுகன் தொண்டமான் நமது மக்கள் என்றே தமது மக்களை அழைத்தார். அவர் உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன்பாக என்னிடமிருந்து விடை பெற்று விட்டார். அவரது கனவை நாம் நனவாக்குவோம். மே மாதம் 3ஆம் தேதி மகர சிறைச்சாலையில் இருந்த சிறை கைதிகள் 9 பேர் தப்பியோட மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தப்பியோட முயற்சித்த 27 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் குறித்த நபரை சிறைச்சாலை அதிகாரிகள் கொடுமைப்படுத்தி கொலை செய்துள்ளதாக தெரிவித்து உயிரிழந்த நபரின் பெற்றோர் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றினை பதிவு செய்துள்ளனர். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி மகர சிறைச்சாலையில் மாலை 2:30க்கும் 3 மணிக்கும் இடையில் சிறை கைதிகள் 9 பேர் தப்பியோட மேற்கொண்ட முயற்சி முறையடிக்கப்பட்டதாக மகர சிறைச்சாலை அதிகாரி ஜகத் வீரசிங்க தெரிவித்திருந்தார். 27 வயதுடைய காவிந்த திசேரா எனும் பெயருடைய நபர் மேலும் சிலருடன் மதில் ஏறி தப்பிக்க முற்பட்ட வேளை கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார்.
அதே நேரம் அவர் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் சிறைச்சாலை அதிகாரி கூறினார். அத்தோடு இந்த சம்பவத்தில் காயமடைந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகள் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 27 வயதுடைய காவிந்த திசேரா எனும் தனது மகனை சிறைச்சாலை அதிகாரிகள் கொடுமைப்படுத்தி கொலை செய்துள்ளதாக தெரிவித்து அவரின் பெற்றோர் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். ඇත්තටම ඔහු දක්ෂ ක්‍රීඩකෙක්. ඔහු යම් හේතුවක් මත බන්ධනාගාරගත වෙනවා. බන්ධනාගාරගත වෙන්නේ අප්‍රේල් මාසේ 25 වෙනිදා වගේ දිනයක. නමුත් මැයි 3 වෙනිදා වෙනකොට මේ රැඳවියව ඝාතනය කරනවා. ඒකේ පුදුම කියන්නේ තාප්පෙන් පැනලා යන්න හැදුවයි කියලා තමයි ඝාතනය කරන්නේ. නමුත් ඔහුගේ මරණය මරණ පරීක්ෂණයේදී එතන ඒ මරණය ඔහුගේ බොඩි එක කපන අවස්ථාවේදී එතන කියලා තියෙන ඔහුගේ පිට විතරයි තියෙන ඔහු කිසිම ආහාරයක් දවස් 3-4ක් තිස්සේ අරගෙන නැහැ කියලා. ඒ කියන්නේ මේ පුතා බන්ධනාගාරයේදී මේ මරණයට පත්වෙච්ච කෙනෙක් අපිට මරණය ගැන සැකයි. ඒක විදිහට මරණය මේ බන්ධනාගාරයේ ඉන්න අය මේ අතපය කල්ලා මරපු බවට තමයි අපිට තේරෙන්නේ. කකුල් දෙකම කල්ලා තියෙනවා. උදේට කල්ලා තියෙනවා මේ වම් අතත් කල්ලා තියෙනවා. අපිට කියන්න තියෙන්නේ මරණය ගැන සැකයි කියලා. මට කියන්න තියෙන්නේ මගේ පුතා ගහලා තමයි මරලා තියෙන්නේ. අපි උදේ බලන්න යනකොට එයා ලේ පෙරෙනවා ඔළුවේ පිටිපස්සේ ලොකු තුවාලයක් තිබුණා. කකුල් කඩලා තිබුණා. අත මේ හරි ලොකුවට පුපුරලා තිබුණා. අත කඩලා තිබුණා. ඉතින් මම ලේ තොලියට ලේ තියනවා දැකලා ඔළුව බැලුවා. ඔළුවේ ලොකු තුවාලයක් තිබුණා. අඟල් දෙකක විතර ලොකු තුවාලයක්. මුළු ඇඟම නිකන් තාලා තිබුණා. වතුරේ ඔබලා තිබුණා. කොණ්ඩෙත් එතයි අඳන් හිටපු ඇඳුමුත් එතයි ඔක්කොම ගහලම මරලා තියෙන්නේ. එයාට එහෙම පැනලා යන්නේ නැහැ. එයා හරි අහිංසකයි. එයා දස ක්‍රීඩකෙක්. එයාට රජයෙන් තමයි උගන්වන්නේ හේනගම ස්කෙන්ටල් එකේ ඉදින් අවුරුදු 7ක් 6ක් එයා ගොඩට හිටන් ගියේ රජයෙන්. එයා හොඳ ක්‍රීඩකෙක් හොඳ දරුවෙක් කියන දේ අහන දරුවෙක්. 28 25 වෙනිදා කඩවත පොලිසියට අල්ලන් ගියා. කඩවත පොලිසියෙන් 28 බන්ධනාගාරයට බාර දුන්නා. 3 වෙනිදා තමයි එයාගේ මරණය අපිට බලන්න දැනුම් දුන්නේ යන්න පොලිසියෙන් අවිල්ලා කිව්වේ. செய்திகள் தொடர்கின்றன. மின்சார பாவனையாளர்களின் நலன் கருதி ஆன்லைன் சேவைகளை வழங்குவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. மின்சாரம் தொடர்பிலான பொதுமக்களின் பிரச்சினைகள் இதன் மூலம் மிக இலகுவாக தீர்ப்பதற்கான வழிவகை செய்யப்படுவதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள மின்சார பாவனையாளர்கள் தாம் எதிர்நோக்கியுள்ள மின்கட்டணம் உள்ளிட்ட இதர பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இந்த நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு வருகை தராமல் பயனாளர்கள் தமது முறைப்பாடுகளை ஆன்லைன் மூலமாக அறிவிக்க முடியும். வார நாட்களில் காலை 8:30 முதல் மாலை 4:30 மணி வரையிலான காலப்பகுதியில் 0112-392-607 அல்லது 0112-392-608 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இதேவேளை 0770126253 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப், வைபர், இமோ ஊடாக முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம். அத்துடன் www.pucsl.gov.lk என்ற இணையதளத்தினூடாகவோ consumers.pucsl.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவோ அல்லது www.facebook.com/pucsl என்ற ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமாகவோ ஆணைக்குழுவின் சேவைகளுக்காக தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் டெங்கு நோயின் தாக்கம் இரட்டிப்பாக காணப்படுவதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜி சுகுணன் தெரிவித்தார். பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைத்தால் இதனை விரைவில் குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். டெங்கு நோய் பரவல் தொடர்பாக அம்பாறை மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஆனால் இந்த வருடம் இந்த 2020ஆம் ஆண்டு கடந்த 5 மாதங்களுக்குள் இந்த 480 இருந்த கடந்த வருடத்தில் இருந்த தொகை 840 அதிகரித்திருக்கின்றது. ஒரு கிட்டத்தட்ட இரட்டிப்பு நிலையாக இந்த டெங்கு தாக்கம் காணப்படுகிறது. இந்த பயங்கரமான ஒரு நிலையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருவதாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. பொதுமக்கள் முன்வர வேண்டும். காலநிலை எப்படியாகவும் அமைந்துவிட முடியும். புலம்பு தேங்கக்கூடிய அல்லது இந்த ஏடிஸ் புலம்பு பெருகக்கூடிய இடங்களை அடையாளம் காண்பதும் அவற்றை அகற்றி விடுவதும் தான் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு காணப்படுகின்ற மிகவும் முக்கியமான பொறிமுறையாக அறிவுறுத்தப்படுகின்றது. இதேவேளை ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளிவாசல்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் அப்பகுதி முஸ்லிம் மக்கள் நடந்து கொண்ட விதமும் மிகவும் சந்தோஷத்துக்கு உரிய விடயமாக காணப்பட்டதாகவும் சுகாதார ஆலோசனைகளை ஏற்று ஒன்று கூடலை வெகுவாக தவிர்த்து இருந்ததுக்கு அந்த சமூகத்துக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாக வைத்திய கலாநிதி ஜி சுகுணன் தெரிவித்தார்.
எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. இந்த ரம்லான் பண்டிகையின் நேரம் எமது மக்கள் எப்படி அவர்களுடைய விடயங்களை ஆற்றப் போகிறார்கள், ஒன்று கூட போகின்றார்கள் என்ற பயம் இருந்தது. ஆனால் நான் அவர்களுக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை நான் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது. பள்ளிவாசல்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் மக்கள் நடந்து கொண்ட விதமும் மிகவும் சந்தோஷத்துக்குரிய, விருப்புக்குரிய, மகிழ்ச்சிகரமான நிலையை கொடுத்திருந்தது. ஏனென்றால் அந்த ஒன்று கூடலை அவர்கள் வெகுவாகவே தவிர்த்திருந்தார்கள். அந்த விதத்தில் இது ஒரு பாரிய வெற்றியாக இந்த சமூகத்துக்கு நன்றிகளை கொடுக்கின்ற அல்லது பாராட்டுகளை தெரிவிக்கின்ற தருணமாகவும். வவுனியாவில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டம் இன்றுடன் 1200 நாட்களையும் எட்டியது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது உறவுகளை தேடி சுமார் 3 வருடங்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு 1200 நாட்கள் எட்டுவதை முன்னிட்டு இன்று பிற்பகல் 12:15 மணிக்கு வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக அவர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எங்கே எங்கே பிள்ளைகள் எங்கே, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், ஓமந்தையில் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே உள்ளிட்ட பல கோஷங்களை எழுப்பியவாறு சமூக இடைவெளிகளை பேணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போராட்டக்காரர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா ஆகியவற்றின் கொடிகளை ஏந்தியவாறும் சிங்கள மக்களுடன் வாழ பாக்கியம் பெற்றவர்கள், தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்க அருகதையற்றவர்கள் என்ற வாசகம் தாங்கிய பதாதையுடன் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 39 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு யாழ்ப்பாண மாநகர சபையின் ஏற்பாட்டில் நூலக வளாகத்தில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டது. போரின் போதான ஆவண நூல்கள், பாடசாலை நூலகங்களில் உள்ள புத்தகங்கள், தனிப்பட்ட வாசகர்கள் எழுத்தாளர்களின் புத்தகங்கள், பிரதேச நூலகங்களின் புத்தகங்கள் என அங்கிருந்த சுமார் 1 லட்சம் நூல்கள் எரிந்து சாம்பராகி போயின. இதனை அடுத்து இந்த நூலகம் படிப்படியாக புனரமைக்கப்பட்டு பின்னர் புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு பொது பயன்பாட்டுக்கு விடப்பட்டது. இந்த நிலையிலேயே யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட 39வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த அஞ்சலி நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர், செயலாளர், ஊழியர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை நூலகம் எரிக்கப்பட்ட நினைவு நாள் நிகழ்வு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தலைமையில் நூலக நுழைவாயிலில் இடம்பெற்றது. இந்த அஞ்சலி நிகழ்வில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஐக்கிய மக்கள் சக்தி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை எதிர்வரும் பொது தேர்தலின் போது வெளிப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழுவின் அனுமதியோடு ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பிற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியை ஸ்தாபித்ததனூடாக ஒழுக்க விதிமீறல் இடம்பெற்றுள்ளதாக கூறுகிறார்கள். இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை யார் உருவாக்கினார்கள், யார் இதற்கு அனுமதி வழங்கினார்கள் என்பதை இந்த நாடே அறிந்துள்ளது. மத்திய செயற்குழுவின் அனுமதியோடு அமைக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியை சட்ட விதிமீறல் என தற்போது ஐக்கிய தேசிய கட்சி கூறி வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சி எவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டுகளுக்கு சரியான முகம் கொடுக்கும். ஏனெனில் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கமே இருக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி மீதுள்ள மக்களின் நிலையை இம்முறை இடம்பெறும் தேர்தலின் போதே மக்கள் வெளிக்காட்டுவார்கள். இதேவேளை இந்த செய்தியாளர் சந்திப்பில் நாட்டின் பொருளாதாரம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இவ்வாறு கருத்து தெரிவித்தார். විශාල පිරිසකට වැටුප් ගෙවා ගන්න බැරි වෙලා ඉන්නවා. විශේෂයෙන් මැඟලුම් කර්මාන්ත ශාලාවල සංචාරක ශාස්ත්‍රයේ අපනයනයේ ඉලක්ක කරගත්තු නිෂ්පාදනයන් කරන කර්මාන්ත ශාලාවල
நாட்டில் தனியார் துறையில் பணிபுரியும் 10 லட்சம் பேருடைய வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளன. குறிப்பாக சுற்றுலாத்துறை, தொழிற்பேட்டை, ஏற்றுமதியை இலக்காக கொண்ட உற்பத்திகளை மேற்கொள்ளும் தொழில்துறைகளில் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளன. இந்நிலையில் தனியார் துறையில் சம்பளம் வழங்குவதற்காக நபரொருவருக்கான சம்பளமாக 15,000 ரூபாவை அரசாங்கம் வழங்க உள்ளதாக பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நான் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள், தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள், மக்களிடம் கேட்க விரும்புகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பனவு கிடைத்துள்ளது? எவருக்கும் இவ்வாறான கொடுப்பனவுகள் கிடைக்கவில்லை. நாளை ஜூன் 2ஆம் திகதியுடன் இந்த நாட்டில் நாடாளுமன்றம் இயங்காமல் 3 மாதங்களாகின்றன. நாட்டில் அரசு உள்ளது, ஆனால் நாடாளுமன்றம் இல்லை. அரசியலமைப்பிற்கு அமைய 3 மாதங்களே நாடாளுமன்றம் இயங்காமல் இருக்கலாம். நாடாளுமன்றம் இல்லாமல் நாடு இயங்கினால் அது மன்னராட்சியாகும். රජෙක් විසින් පාලනය කර ආණ්ඩුවක් තමයි හෙට ඉඳන් අපේ රටේ තියෙන්නේ. செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். கருப்பினத்தவரான ஜார்ஜ் ஃப்ளாய்டின் மரணத்திற்கு நீதி கேட்டு அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்திலும் போராட்டங்கள் வலுத்துள்ளன. மினசோட்டா மாகாணம் மின்னபோலிஸ் நகரத்தில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற 46 வயதான கருப்பினத்தவர் போலீசாரினால் கொல்லப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அவரது மரணத்துக்கு நீதி கேட்டு அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் மக்கள் திரண்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்திலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய லண்டனில் உள்ள சதுக்கம் மற்றும் அங்குள்ள அமெரிக்க தூதரகத்தின் வெளிப்புறத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு நீதி வேண்டும் என கோஷமிட்டனர். இந்நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. வெள்ளை மாளிகை முன்பு மீண்டும் ஏராளமானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் போராட்டக்காரர்கள் அமைதியான வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வெளியேற்ற முயன்றதால் வன்முறை வெடித்தது. இந்நிலையில் ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான நியூசிலாந்து மக்கள் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்று கோஷமிட்டு பேரணியாக சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்காவில் எல்சல்வடோரில் எமண்டா சூறாவளி காரணமாக பலத்த மழையால் ஆறுகள் நிரம்பி வழிகின்றமையால் நகர வீதிகள் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு பாரிய நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்காவில் உள்ள எல்சல்வடோரில் எமண்டா புயல் காரணமாக பலத்த மழை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆறுகள் நிரம்பி நகர வீதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு பாரிய நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு மொத்தமாக 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் என செல்வடோர் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 50 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில நாட்களுக்கு மத்திய அமெரிக்கா மற்றும் தெற்கு மொஸ்கோவின் சில பகுதிகளில் எமண்டா புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்க்கும் என்றும் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அமெரிக்காவின் தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 62 லட்சத்தையும் தாண்டியுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக உலகம் முழுவதும் இதுவரை 3,74,000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவில் கருப்பினத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் போலீசாரினால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனை கண்டிக்கும் விதமாக அமெரிக்காவின் பல நகரங்களில் போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கலந்து கொள்வதால் அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 1,04,000க்கும் அதிகமானோர் கொரோனாவினால் உயிரிழந்துள்ளனர்.
இதேவேளை 2 வாரங்களில் தொடங்கவிருக்கும் கோடை சுற்றுலா பருவத்திற்கான ஏற்பாடுகளுக்காக நாடு முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் விடுதிகள், திரையரங்குகள், மைதானங்கள் மற்றும் பொது நீச்சல் குளங்களுக்கான பூட்டுதல் கடப்பாடுகளை கிரீஸ் அரசாங்கம் நீக்கியுள்ளது. ஆரம்ப பாடசாலை மாணவர்களும் பாடசாலைக்கு திரும்பியுள்ளனர். கிரேக்கத்தில் கோவிட் தொற்றினால் 2917 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 175 மரணங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா 2 மாத காலத்திற்கு பிறகு முடக்கத்தை ஓரளவுக்கு தளர்த்தியுள்ளது. வேலை, வழிபாடு, உடற்பயிற்சி மற்றும் பொருட்கொள்வனவு ஆகியவற்றுக்கு வெளியில் செல்ல அந்நாடு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்து ஆசிரியர் சங்கம் எழுப்பிய கவலையின் பின்னர் ஆரம்ப மற்றும் இடைநிலை பாடசாலைகளை மீண்டும் திறப்பது 1 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 8392 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து இதுவரை இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 191,041 உயர்வடைந்துள்ளது. அங்கு இந்த தொற்றினால் கடந்த 24 மணி நேரத்தில் 230 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த இறப்பு எண்ணிக்கை அங்கு 5413 பதிவாகியுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் உலகில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்து பிரேசில் காணப்படுகின்றது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளது. பிரேசிலில் நேற்று புதிதாக 480 மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அங்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29,341 உயர்வடைந்துள்ளது. உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நாடுகளில் பிரேசில் 4வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.